ஸ்டோரில் ஒரு சிம்பிளான ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி சர்டிஃபிகேட் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பில் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேன்வா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போது இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ் நிறையா இருக்குது. நமக்கு தேவை என்ன? சர்டிஃபிகேட். இப்போ இந்த சர்டிஃபிகேட்குள்ளே போய்க்கிறோம். இதில் வந்து நீங்கள் பெய்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறையா பார்த்தீங்களா, ஃப்ரீயாகவே நிறைய சர்டிஃபிகேட் டிசைன் இருக்குது. நமக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி தான். ஏன்னா இதில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை அப்படியே நாம் அனுப்ப முடியாது, எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த டிசைன் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டிசைனில் அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் மெம்பர்ஷிப் அடிச்சிருக்காங்க. ஸோ சில நேம்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. நாம் இதை வந்து எடிட் பண்ணணும். ஃபோட்டோ இதை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் எடிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் நேம்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் மட்டும் நான் எடிட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ நேமை மட்டும் நாம் ஈஸியாக எடிட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஸ்கூல் நேம் இல்லை, ஸோ நம்ம ஸ்கூல் நேமை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆடில் போனீங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ், எலிமெண்ட்ஸ், அப்லோட்ஸ், ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நாம் நம்மளுடைய ஸ்கூல் நேமை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கூல் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கும் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறையா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஃபாண்ட் சைஸ், கலர், ஃபார்மேட். ஸோ நம்ம கலர் பாருங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் கலர்லேயே நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸில் வரும். ஸோ போட்டோம்னா அதுக்கு பதிலாக நம்மளுடைய ஃப்ளாக் ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இது அப்படியே அனுப்ப முடியாது. சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிஷியேஷன், இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே பாருங்கள். ஒரு பக்கம் ஹெச்எம் நேம் கொடுத்துக்கலாம், ஒரு பக்கம் நம்ம நேம் கொடுத்துக்கலாம், இல்லை ஹெச்எம் நேம் மட்டும் தனியாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது நான் எடிட் பண்ண ஒரு சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ வந்து இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணும்போது போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நம்ம போஸ்டர் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இன்விடேஷன் அடிக்கணும் இல்லைங்களா, அது ஒரு பெரிய வேலையெல்லாம் இல்லை. பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஸ்கூலுக்காக பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான தம்ப்நெயில்ஸ் நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். லோகோ, யூடியூப் டிஸ்பிளே, ஆடு நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா குழந்தைகளுக்கு வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சர்டிஃபிகேட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நாம் பண்ண டிசைன் பாருங்கள். இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நாம் பண்ண டிசைன். ஸோ இதில் இருக்கிற வேர்டிங்ஸ் எல்லாம் நான் மாற்றிருப்பேன். ஸோ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி டேட்டு, என்ன காம்படிஷனு அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நாம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே சேவ் பட்டன் மேலே இருக்குங்க. இந்த சேவ் பட்டனை கொடுத்தோம்னா இது வந்து நமக்கு ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆயிரும். பாருங்கள், சேவ் அஸ் இமேஜ் இருக்கும் இல்லைங்களா, சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபோட்டோவாக இது கன்வெர்ட் ஆயிரும். நம்ம அப்படியே இதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நம்ம ஒன்று மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். நம்ம அடுத்ததுக்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பேரை மட்டும் மாற்றினா போதும். இந்த பேரை மட்டும் ஈஸியாக மாற்றி நம்ம மறுபடியும் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கிளாஸுங்கிறத மாற்றிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்று மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். அதுக்கு தான் நமக்கு டைம் அதிகமாக ஆகும். அதுக்கப்புறமா நம்ம க்ரியேட் பண்ணுறதுலாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு விதவிதமாக சர்டிஃபிகேட்ஸ் அனுப்புங்க.